அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய சித்தம் எங்களை நிறைவேற்றுன்னு சொல்லுங்கள். அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக அமையும். யாருக்குங்க துன்பம் இல்லை? யாருக்குங்க சோதனை இல்லை? நம்மளை படைத்த இறைவனுக்கே சோதிக்கப்பட்டார் இல்லையா? தந்தையின் விருப்பப்படி அவர் சோதனைக்கு உட்பட்டார். சோதிக்கப்பட்டார், சோதனைக்கு உட்படவில்லை அவர் இல்லையா? அப்போ நாம் சோதனைக்கு உட்படுகிறோம். இந்த சோதனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இறைகரம் நம்மளோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நாம் நிறைவாக இருப்போம் இல்லையா? இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஓசியா எழுதிய நூல் அதிகாரம் 14 இறைவார்த்தை 1-3 முடிய. இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியிட்டாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றிவிரலும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடம் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் எங்கள் கைவினை பொருட்கள் நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். நாம் நோக்குகின்ற ஒவ்வொன்றுமே கைவினை பொருட்கள் தான் இல்லையா? தேவையற்றது, இறைவனுக்கு தேவையற்றது அனைத்துமே அதுதான். அப்போ நாம் இறைவனிடம் வரும்போது என்ன வர வேண்டும்? ஆண்டவரே, அவர் என்ன சொல்கிறாரு? உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நம்ம இன்னைக்கு வீழ்ந்து கிடக்கிறோன்னா நம்ம பாவத்தின் செயல், தீச்செயல் என்ன செஞ்சோங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம், கண்ணு முன்னால் கொண்டு வந்தோம்னா நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறது நமக்கு தெரியும். மனுஷரோ பணக்காரங்களோ மற்ற ஆட்சியாளரோ அரசாங்கமோ நம்மளை விடுதலை செய்யாது. இறைவன் மட்டும்தான் நம்மளை விடுதலை செய்ய வேண்டும் இல்லையா? இப்போ உள்ளது. ஏனென்றால் அவர் இரக்கம்தான் நமக்கு வேண்டும். அவர் இரக்கம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் இரக்கத்துக்காக நாம் மண்டாடும் போது என்ன கிடைக்கும்? நமக்கு பரிவும் அன்பும் கிடைக்கும். நீ என் மகன் அல்லவா, நீ என் மகள் அல்லவா என்று அவர் அரவணைத்துக் கொள்வார். ஏனென்றால் நம்மிடம் உள்ள தீவினை அனைத்தையும், தீமைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு அவரிடம் வர வேண்டும். அதோடு வர முடியாது. அப்படி வரும்போது என்றால் அவரே நம்மளை புறம்பே தள்ளுவார். ஏனென்றால் அவர் நன்மையானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள சொல்கிறாரு, தீமையானதை இல்லை. அதனால் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். ஏனென்றால் உறுதியளிக்கிறது, ஆண்டவரே, இனிமேல் நான் உம்முடைய சொத்து, உமக்குரியவள், உமக்குரியவன். ஆமாம், அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாமே ஒரு நிறைவேறுக்கு. நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் வேலை இல்லை, வேலை இல்லாமல் நாங்கள் துன்பப்படுகிறோம் ஆண்டவரே, எத்தனை காலம் நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். இருக்கிறாங்க எத்தனை பேரும் வேலை இல்லாமல் காத்திருக்கிறாங்க. இறைவன் சொன்னார், சொன்னதை செய்வார் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் சொன்னவர் ஒரு நாள் மாற்றி பேச மாட்டார் இல்லையா? அப்போ அவர் சொன்னவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார் இல்லையா? எதற்காகவோ நாங்கள் இது துன்பப்படுகிறோம், இத்துன்பத்திலையும் நீர் எங்களை மீட்டெடுப்பீர், மீட்டெடுக்கிற ஒரு நீர் என்று சொல்லுறது தான் ஒரு. ஏனென்றால் நம் ஆன்மா அவரை தேடும்போது கண்டிப்பாக கலைமான் நீரோடைக்கு ஏங்கியது போல் நம் ஆன்மா அவருடைய அன்புக்காக ஏங்கும்போது அவர் நம்மளை தேற்றுவார், திடப்படுத்துவார். அப்போ அதுக்கு என்ன வேணும்? முழுமையான மனம் திரும்புவதுடைய ஆன்மா வேணும். முழுமையாக மனம் திரும்பி அவர்கிட்ட போகும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். நமக்கு நடக்காத காரியம் எதற்கு, என்ன குற்றம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இறைவன் துன்பம் அனுப்பவில்லைவென்றால் அந்த துன்பம் நம்மளிடம் நிலைத்திருக்காது, அவர் அப்புறப்படுத்தி விடுவார். அவர்தான் நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு தருகிறார் என்றால் கண்டிப்பாக அதில் ஒரு நன்மையான காரியம் இருக்கும். எது நன்மை என்பது நமக்கு தெரியாது, எது தீமை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தெரியும். நாங்கள் உண்மை மட்டுமே நம்புகிறோம் ஆண்டவரே, மனிதரை அல்ல. நீர் மட்டும் போதும் என்று நாம் நினைக்கும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ண வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பரிதவித்து போகிறோம், ஒன்றுமில்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று பரிதவித்து போகிறோம். ஆனால் நீர்தான் எல்லாமே என்று நம்புகிறோம். ஒரு நொடி எங்கள் மனம் தளர்ந்து விடுகிறது ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று. ஆனால் மறுநொடியே நீர் எங்களை தேற்றி திடப்படுத்துகிறீர். நான் இருக்கேன், கலங்காதே, நெஞ்சே நீ கலக்கமுறுவது ஏன், உன் ஆண்டவரை நம்பீர் என்று சொல்லி எங்களை தேற்றுகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த திடப்படுத்துதல் ஒன்று போதும் ஆண்டவரே.
அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.